என் அம்மாவை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன்ப்பா. அம்மாவை கண்டுபிடிச்சதும் உனக்கு அம்மா கூட போகணும்னு தோணுச்சுன்னா? போக மாட்டேன்ப்பா. என் அம்மா கோவில்ல இருக்க கடவுளா இருந்தாலும் சரி, நான் உங்க கூட தான் இருப்பேன். எல்லார விடவும், அவ்வளோ ஏன் கடவுளை விடவும் உங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. நீங்களும் போய் தூங்குங்கக்கா, இல்லைன்னா உங்க ஹெல்த் போயிடுங்கக்கா. முதல்ல உன் ஹெல்த்தை பாத்துக்கோ தேவியானி. நீ தான் வேற ஏதோ டென்ஷன்ல இருக்குன்னு சொன்ன. ராத்திரி பூரா இவங்களுக்கு காவல் காக்கணும்னு என் தலையெழுத்துல இருக்கு. ஒரு ரகசியத்தை காப்பாற்ற வேண்டிய பெரிய பொறுப்பு இந்த உலகத்துல வேற எதுவும் இருக்காது. நான் அம்மாவை பத்தி கேக்குறேன்ல, சொல்லுங்கப்பா. உண்மையை சொல்லணும்னா எனக்கு சரியா தெரியாது லக்கி. அன்னைக்கு உங்க அம்மாவுக்கு பிரசவ வலி வரும்போது ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணது நாங்க தான். டேய், உன்னை இவ்வளவு நாள் இங்கேயே வச்சிட்டு இருந்து டைம் வேஸ்ட் பண்றோம்னு நினைச்சோம். ஆனா நாளைக்கு ஒரு நாள் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு மனிஷா மேடமே சொல்லிட்டாங்க. நாளைக்கு அவ்வளோ ஸ்பெஷல் என்னடா? நாளைக்கு உன்னால அவங்களுக்கு பெரிய ஆபத்து வரப்போதோ என்னவோ. ஒரு அம்மாவுக்கு தான் பொண்ணுடைய உண்மை தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வரும். நாளான்னைக்கு பலி கொடுக்க போற ஆட்டை நாளைக்கு ரொம்ப ஜாகிரதையா பாத்துக்கணுங்கிற மாதிரி உன்னை பாத்துக்க சொல்றாங்க அந்த மனிஷா மேடம். அப்படின்னா நாளைக்கு என்ன கொண்டுடுவாங்க போல இருக்கே. நாளைக்கு எப்படியாவது லக்ஷ்மி கிட்ட உண்மையை சொல்லி ஆகணும். அதனால தான் பக்கத்து ரூம்ல இல்லாம உன் பக்கத்திலேயே உக்காந்துக்கிட்டு உன்னை காவல் காக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்டா. இன்னைக்கு ராத்திரி உனக்கும் எனக்கும் சிவராத்திரி தான். கடவுளே, கட்ட அவுத்து கூட எந்த பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சே. இவங்க பக்கத்திலே இருந்தா என்னால எப்படி தப்பிக்க முடியும்? ஹாப்பி பர்த்டே லக்கி. தேங்க்யூ அம்மா. நீ இன்னும் தூங்கலையா? என்னோட ஒவ்வொரு பர்த்டேக்கும் நீங்க மிட் நைட் விஷஸ் சொல்வீங்கல்லப்பா, அதனால தான் நான் இன்னும் தூங்காம இருக்கேன். என் விஷஸ்க்காக இன்னும் முடிச்சிட்டு இருக்கியா? எல்லாரையும் விட முதல்ல நான் உங்க விஷயத்தை தான் கேட்கணும். வெளியே என்னமோ சத்தம் கேக்குது. வெளியே மழை பெஞ்சிட்டு இருக்க சொன்னோம். இந்த மாதிரி மழை பெய்யும் போது நீ பிறந்த லக்கி. உண்மையாவாப்பா? ஆமா, அன்னைக்கு கூட இதே மாதிரி தான் மழை பெஞ்சிட்டு இருந்தது. அந்த இடி மின்னலுக்கு மத்தியில அந்த வர்ணதேவன் எனக்கு உன்னை பரிசா கொடுத்திருக்காரு. என்ன உங்களுக்கு கிஃப்டா கொடுத்த அந்த வர்ணதேவனை எனக்கு பார்க்கணும் போல இருக்குமா? கண்டிப்பா நான் காட்டுறேன், வா போலாம். வா, கூட்டிட்டு போறேன். இந்த லக்ஷ்மி மேடம் தான் அன்னைக்கு நீங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தீங்க. அன்னைக்கு லக்ஷ்மி மேடம்க்கு பிறந்தது ஒரு குழந்தை இல்ல சார், 2 குழந்தை. அவங்க சுயநினைவுல இல்லாததுனால முதல்ல அவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்த விஷயமே அவங்களுக்கு தெரியாது. நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் லக்ஷ்மி மேடம் தான் உங்க வைஃப்னு எனக்கு தெரிஞ்சது சார். லக்கி, ஜுன்னு 2 பேருமே உங்க பசங்கன்னு நான் சொல்லணும்னு நினைச்சேன்.
ஆனா இந்த மனுஷா தான் என்ன சொல்ல விடல. நான் உங்ககிட்ட உண்மையை சொல்ல விடாம தடுத்துட்டாங்க சார். ஒருவேளை நான் உண்மையை சொன்னா என்ன கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டினாங்க சார். ஆனா நான் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன் சார். எப்படியாவது இன்னைக்கு ஜுன்னு உங்க பையனும் லக்கி உங்க பொண்ணுன்னும் அந்த உண்மையை சொல்லணும்னு நினைச்சேன் சார். மனிஷா, என்னாச்சு? கெட்ட கனவு வந்துச்சு ஆண்டி. மித்ராவும் லக்ஷ்மியும் ஒண்ணு சேர்ந்த மாதிரி கனவு வந்துச்சா? இல்ல ஆண்டி, அந்த பாஸ்கர் இங்க தப்பிச்சு வந்து எல்லார்கிட்டயும் உண்மை சொல்ற மாதிரி கனவு வந்துச்சு. காலையில வந்த கனவு பலிக்கும்னு சொல்லுவாங்க மனிஷா. அவன் உண்மையாவே தப்பிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவன் தப்பிச்சா நேரா வீட்டுக்கு வந்து உண்மையை சொல்லிடுவான். மித்ரா உன்னை கன்னத்திலேயே அடிக்க கூட வாய்ப்பு இருக்கு. கனவுல கூட இதேதான் நடந்துச்சு ஆண்டி. மித்ரா என் கன்னத்துல அடிச்சிட்டா. அப்படின்னா இந்த கனவு உண்மையாக போகுது பாரு. ஆண்டி, ம், காலையில பல்ல கூட வளர்க்காம ஏன் இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? நான் பிரஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டேன். உன்ன மாதிரி சோம்பேறியா இன்னும் தூங்கிட்டே இல்ல. எனக்கு சோம்பேறித்தனமா? இப்படி ஏன் மேல கத்துறதுக்கு பதிலா போன் எடுத்து அந்த ரவுடிங்களுக்கு கால் பண்ணி பாஸ்கர் இருக்கானா இல்லையான்னு கேளு. சரிங்க ஆண்டி. ஹலோ, யாரு? நான் தான். மேடம், நீங்களா மேடம்? சாரி மேடம். இன்னும் நீ தூங்கிட்டு தான் இருக்கியா? இல்ல மேடம், நான் எப்போ எழுந்திருச்சிட்டேன். அந்த பாஸ்கர் அங்கதானே இருக்கான். அவன் எங்க மேடம் போயிட போறான்? இங்க தான் இருக்கான். இன்னைக்கு ஒரு நாள் அவனை ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. நாளைக்கு வந்து அவனை என்ன செய்யணும்ன்றத நான் சொல்றேன். சரிங்க மேடம். அவன் அங்கதான் இருக்கான் ஆண்டி, எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த பர்த்டே ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் நமக்கு ப்ராப்ளம் தான். நாளைக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். சீக்கிரமா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. ம். டேய் 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 டேய், எழுந்துடுறா, அவனை காணண்டா. டேய் எழுந்துடுறா. என்னடா அதுக்குள்ள அவனை காணண்டா. அண்ணே, அவன் தப்பிச்சு போயிட்டு இருக்கிறானே. டேய், மேடமுக்கு தெரிஞ்சா நம்மள கொன்னுடுவாங்கடா. வாடா, சீக்கிரம் போய் தேடலாம்.